கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு சீரியல்னால் அது எதிர்நீச்சல் சீரியல் தான். இதுக்கு முன்னாடி சன் டிவியில் நிறைய ஹிட் சீரியல்ஸை கொடுத்த திருசெல்வம் தான் இந்த சீரியலை டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சீரியல் மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுற மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு சீரியலாக இந்த சீரியல் இருந்துச்சு. சீரியல்லாம் கிரிஞ்சு, லேடிஸ் மட்டும்தான் சீரியலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கே இந்த சீரியல் பார்க்க ஒரு ஆவலை தூண்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியலுக்கு சோஷியல் மீடியாவில் இருந்த ஹைப்பு தான். அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணது ஆதி குணசேகரன் அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அந்த டைம்லலாம் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் குணசேகரன் கேரக்டரோட ட்ரக் லைஃப் வீடியோஸ், ட்ரால்ஸ், மீம்ஸ் இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் ஒரு டிவி சீரியலுக்கு இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த சீரியலை தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தாங்க. இதை நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நானும் அப்படி பார்க்க ஆரம்பித்த ஒருத்தன் தான். இந்த சீரியல் ரொம்ப நாளைக்கு தமிழ்நாடோட நம்பர் 1 சீரியல் அப்படிங்கிற இடத்த ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருந்துச்சு. அந்தளவுக்கு இந்த சீரியலோட ரீச் இருந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் இந்த சீரியலோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. இந்த சீரியலோட மிகப்பெரிய பில்லராக இருக்கக்கூடிய ஆதி குணசேகரன் ரோலை ப்ளே பண்ணுற மாரிமுத்து அவர்கள் தவறித்தார். அந்த டைம்லலாம் சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்காக போச்சு. இத்தனை வருஷம் சினிமாவில் அவருக்கு கிடைக்காத அங்கீகாரம் இந்த சீரியல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவர் நடித்த அந்த ரோலில் இன்னொருத்தர் நடிக்கிறத எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சீரியலை பார்த்துட்டு இருந்த பாதி ஆடியன்ஸ் இந்த சீரியலை பார்க்குறத விட்டாங்க. என்னதான் அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் ரோலை பண்ணவர் நல்லா பண்ணாலும் கூட அதுக்கு முன்னாடி இருந்த வைபை இந்த சீரியல் தவற விட்டுருச்சு. அண்ட் தமிழ்நாடோட நம்பர் 1 சீரியல் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சீரியல் தவற விட்டுருச்சு. ஆனால் அதுக்குன்னு மொத்தமாக டிஆர்பி கீழே போகல. இப்போ வரைக்கும் அந்த சீரியலில் பார்க்குறவங்க இன்னும் விரும்பி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் படி இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடு கூடிய சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஜூன் 8ஆம் தேதி தான் இந்த சீரியலோட லாஸ்ட் எபிசோட டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. இது சேனல் சைட்லன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் கூட உள்ள நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அரசல புரசலாக வெளியே அவங்களே கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. என்னதான் இது ஒரு கஷ்டமான நியூஸாக இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் பார்த்தா அவங்க எடுத்த டெசிஷனும் சரியான டெசிஷன் தான். டிஆர்பி பீக்கில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம சீரியலில் பார்க்குறாங்க. அதுக்காக இந்த சீரியலில் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு கொண்டு போகாமல் கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு நமக்கு நல்ல பேர் இருக்கும் போது நல்ல பேரோட இந்த சீரியலை முடிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க போல. ஏன்னா ஒரு சில சீரியல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கும், மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கதையே இல்லாமல் இஷ்டத்துக்கு இழுத்து கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மக்களே போதும் தாயப்பா விட்டுருங்க சீரியலை முடிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறது இது ஒரு நல்ல முடிவு தான். ஸோ இந்த சீரியல் முடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் இந்த சீரியல் முடிஞ்சாலும் இந்த சீரியல் நடிச்ச காஸ்ட் அண்ட் குரூ அண்ட் இந்த சீரியலோட டீம் எல்லாம் சேர்ந்து இன்னொரு சீரியல் கிரியேட் பண்ணால் உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க சீரியல்ஸ்லாம் ஒரே கிரிஞ்சாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நல்ல சீரியல்லாம் வந்தால் தான் அந்த மாதிரி கிரிஞ்சாக இருக்கிறவங்களுக்கும் புத்தி அவங்களும் நல்ல விதமாக எடுப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுங்க guys. Thanks for watching. Bye.